அட ஆமாய்யா, ஓட்டு போடாத மக்களுக்கு கூட நல்லது பண்றதுக்கு நம்ம ஜி என்ன மு.க. ஸ்டாலினா, நரேந்திர மோடி, சனாதனத்தை கஷ்டப்பட்டு காப்பாத்திட்டு இருக்காரு எங்க மோடிஜி. அக்கா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அரசியல்னா என்னது? அப்படி கேளு. அரசியல்ல எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவன் நானு. அப்படியா? அரசியல் அப்படின்னாலே அந்த ஆழ்கடல்ல உசைன் போல்ட் மாதிரி 100 அடி ஆழத்துல குதிச்சு ஸ்விம் பண்ணி வந்தவன் நான். உசைன் போல்டா? ஸ்விம்மிங்கா? ஆமா. சரி நான் வரேன்க்கா. என்ன டவுட் கேட்டு எங்க போற? இல்ல ஒண்ணு இல்லக்கா, வரேன். அரசியல் தானே நான் சொல்றேன், கேட்டுக்கோ, நோட் பண்ணிக்கோ. நான் சொல்ற மாதிரி எழுதிக்கோ. சரி சொல்லுங்க. அரசியல் அப்படின்னா சமமே இல்லாதத சமமாக்கணும், புரிஞ்சுதா? சரி. கல்வியால சமம் இல்லையா, ஜாதியால சமம் இல்லையா, மதத்தினால சமம் இல்லையா, பொருளாதாரத்தினால சமம் இல்லையா, பாலினத்தினால சமம் இல்லையா, இது எல்லாத்தையும் சரி பண்ணி சமமா ஆக்கணும். இப்ப இந்தியால பல மாநிலங்கள் இருக்கு இல்லையா, எல்லா மாநிலங்களையும் சமமா நடத்தணும், எல்லா மாநில மொழியையும் சமமா மதிக்கணும், எல்லா மாநில மக்களையும் சமமா நடத்தணும், எல்லா மாநிலங்களுக்கும் பொருளாதாரத்தை சமமா பிரிச்சு கொடுக்கணும். இதுதான்ப்பா அரசியல் அப்படின்னாலே சமமே இல்லாததை சமமாக்கணும், புரிஞ்சுதா? அப்ப நான் இதே டிவி டிபேட்ல பேசுறேன்க்கா. டிவி டிபேட்லையா? ஆமா, அதுக்கு தான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன் அரசியல் என்னன்னு. இல்ல நீ இப்ப நான் சொன்னதெல்லாம் அடிச்சுடு, நான் மறுபடியும் புதுசா சொல்றேன். எதுக்கு? இதுவே நல்லா தானக்கா இருக்கு. நல்லாதான் இருக்கு, ஆனா இதெல்லாம் போய் மக்கள் கிட்ட சொல்லக்கூடாது. அப்ப வேற என்ன சொல்லணும்? இப்ப நான் சொல்றேன் பாரு, நோட் பண்ணிக்கோ. நோட் பண்ணிக்கிறியா? சொல்லுங்க. அரசியல் அப்படின்னா திமுக, கலைஞர், சர்க்காரியா கமிஷன், அப்புறம் முறைக்கலாம், எழுதிக்கோ. மு.க. ஸ்டாலின், வாரிசு அரசியல், எழுதுப்பா. உதயநிதி ஸ்டாலின், தலித்துகளை தனித்துவத்தோட நிறுத்த வைப்போம். அடுத்தது டீ கடை, முக்கியமான டீ கடை, எழுதிக்கோ. டீ கடையா? ஆமா, திமுக கார எல்லாரும் டீ கடையில தான் இருப்பா. நம்ம கேமராவை எடுத்துட்டு போய் டீ கடையில தான் அரசியல கறந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். அதனால டீ கடைய மறந்துடாது, சரியா? அப்ப இதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னீங்களா? அதுவும் அரசியல் தான். அப்ப இது சாணக்கிய அரசியல். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா.